அமிர்த கலசம் கிடைச்சோன்னு முதல்ல அவர் சாப்பிட வேண்டாமான்னா அவருக்கு அதுல ஆசை இல்லையா. அதை சாப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்க அம்மாவை அடிமை தலையிலிருந்து விடுவித்தால் போதும், இவ்வளவுதான் அந்த பிள்ளைக்கு ஆசையா. அதனால துளி கூட அமிர்தத்தை ஸ்வீகரிக்கலாம். அது எப்படி முடியுமா? அந்த அளவுக்கு மனசுல ஒரு வைராக்கியம், எங்க அம்மா நன்னா இருக்கணும், எங்க குடும்பம் நன்னா இருக்கணும்ன்ற ஒரு மனசு. அப்ப பகவான் விஷ்ணு காட்சி கொடுத்தாராம். அப்பா இப்படி ஒரு வைராக்கியம் யாருக்கும் வராது. அமிர்த கலசம் கையில கிடைச்சிருக்கு, ஃபுல் கண்ட்ரோல் உன்கிட்ட இருக்கு, அது துளி கூட டேஸ்ட் பண்ணாம இப்படி கொண்டு வரியேப்பா, எனக்கு அது அவசியமும் கிடையாது, அம்மா விடுதலை ஆகணும், அவ்வளவுதான். அப்ப பகவான் விஷ்ணு சொன்னாராம், ரொம்ப ஆச்சரியம், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு தரேன்னுட்டாராம். உடனே கருடன் இப்படி பார்த்தாராம், உம்மை விட ஒசரத்துல நான் இருக்கணும் அப்படின்னுட்டாராம். பகவான் சிரிச்சான், அப்படியே ஆகட்டும். உடனே கருடன் கேட்டாராம், எப்படி எனக்கு பிரபாவம் இருக்கு, அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு, நீர் பகவான் தான், இருந்தாலும் ஏதான வரம் வேணும்னா என்கிட்ட ஆசையோட கேளு, நானும் தரேன்னுட்டாராம். சுவாமிக்கே வரம் கொடுக்கணும். உடனே சுவாமி அதெல்லாம் மகா கெட்டிக்காரர் சிரிச்சுட்டே சொன்னாராம், நீ எனக்கு கீழே இருக்கணும்னுட்டாராம். இவர் கேட்டார் உனக்கு மேல இருக்கணும், சுவாமி சொன்னா எனக்கு கீழே இருக்கணும்னுட்டாராம். சரின்னுட்டாராம். அதனாலதான் ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் 1000 ஒன்று நீர் பேசுமினே. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியுடைய பாசுரத்துல நம்மாழ்வார் சொல்றார், ஊரும் புல் கொடியும் அக்தே. பகவான் எங்க போனாலும் அழகா பறக்கிறதுக்கான வாகனம் கருடாழ்வார். சுவாமி கேட்ட மாதிரி சுவாமிக்கு கீழே கருடன் கேட்டார்ல, ஒன்னை விட ஒசரத்தை இருக்கும்னு, கொடியும் அக்தே, சுவாமியை விட கொடி ஒசரமா இருக்கும் இல்லையா, அதனால 2 பேரும் அவ்வளவு அழகா பிளான் பண்ணுவோம். கொடியும் அவர் தான், கருட கொடி தான் ஏற்றுவோம். கோவில்ல உற்சவம்னா கருட கொடி முதல்ல சுவாமிக்கு மேல போய் ஏறி நிற்பார். என்னடா வாகனம் விசேஷம்னா கருட வாகனம் தான் விசேஷம். நாளை கருட வாகனத்தை பார்க்க தான் இத்தனை பேர் இப்படி கூடியிருக்கும். அப்ப ஊரும் புல் கொடியும் அக்தே அத்தியூரான் புள்ளை ஊர்வான், அந்த கருடன் மேல சுவாமி வரார். அத்தனை விசேஷம் இந்த கருடன். இப்படிதான் கருடனுடைய ஜனனம். பகவானுக்கு அவர் கொடியானதும் இப்படிதான், பகவானுக்கு அவர் வாகனமானதும் இப்படிதான். அப்புறம் இந்திரன் சொல்றா, இந்த நாகங்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்துட்டா ரொம்ப கஷ்டம், நீ ஒரு இடத்துல வச்சுடு, அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு போறேன். கருடன் சொல்ற, நான் வச்சு விடுறேன். அவகிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லு, பாம்பு கிட்ட நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமா அமிர்தம் சாப்பிடணும் மட்டும் சொல்லிடும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். உடனே கருடன் அழகா எடுத்துக்கொண்டு வந்து அழகா தர்ப மேல விழுந்து வச்சுட்டாராம். வச்சுட்டு நாகங்கள் கிட்ட சொன்னாராம், நான் சொன்னபடி கொண்டு வந்து விட்டாச்சு, இப்ப எங்க அம்மாவை இனிமேல் அடிமை இல்லேன்னு ஒத்துக்கோங்க, இனிமேல் உங்க அம்மா அடிமை இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க எல்லாம் குளிச்சுட்டு சுத்தபத்தமா வந்துதான் இந்த அமிர்தத்தை ஸ்வீகரிக்கணும்னு. நாகங்கள்லாம் கடற்கரை போய் குளிச்சுட்டு சுத்தபத்தமா மந்திரமா ஜபிச்சுட்டு வேகமா வரத்துக்குள்ள இந்திரன் அமிர்த கலசத்தை தூக்கிட்டு போயிட்டான். இன்னைக்கும் பிருந்தாவனத்துல இந்த காளிய நர்தன காட் உண்டு, காளிய மர்தன கோவில் உண்டு. அந்த இடத்துல ஒரு கதம்ப விருட்சம் இருக்கு, கேலி கதம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய உண்டு, டிராபிக்கல் பிளான்ட் தான், நல்லா ஆரஞ்சு டென்னிஸ் பால் மாதிரி பூக்கும். அதுவே குட்டியா இருந்தா கேலி கதம்புன்னு சொல்லுவாங்க. பிருந்தாவனத்துல நிறைய உண்டு கதம்ப விருட்சம். கதம்பவன வாசினி தான் மீனாட்சிக்கு பேரு மதுரையில. நிறைய இடங்கள்ல இந்த கதம்ப விருட்சம் இன்னைக்கெல்லாம் பிளாட் ரோட்லாம் நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. நல்லா ஆரஞ்சு கலர்ல பூக்கும் செப்டம்பர் அந்த மாதிரி சமயத்துல. ரொம்ப நல்ல மனம் உண்டு, கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கதம்ப விருட்சத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு பானை மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். ஏன்னா கருடன் கொஞ்ச நேரம் அந்த அமிர்த கலசத்துல உட்கார்ந்தார், அதனால அந்த மரம் பொசுங்களே அப்படின்னு ஒரு ஐதீகம் அங்க உண்டு. இதோதான் இருக்கு பிருந்தாவனம். நீங்க நாளைக்கு சாயங்காலம் கிளம்பினா கூட போய் பார்த்துட்டு, என்னோட வீடியோ கூட இருக்கு, அதில் பார்த்தேன்னா அந்த கதம்ப விருட்சம் அந்த பானையெல்லாம் காட்டியிருக்கேன். ஒரு 3 மணி நேரத்தை அப்படி போய் பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம் வீட்டுக்கு. ராத்திரி டின்னருக்கு நீங்க வந்துடலாம். மத்தியானம் சாப்பிட்டுட்டு போனேன்னா அந்த கோயில் எப்போதும் திறந்தா இருக்கும், மூடிலாம் இருக்காது. அந்த மரத்தை பார்த்துட்டு வந்துடலாம். அங்கதான் பகவான் காளிய மரத்து மேல ஏறின அந்த மடுவும் அங்கதான் இருக்கு. அப்ப அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து வச்சுட்டு கருடன் அப்படி போயிட்டார் அம்மாவை கூட்டிண்டு. இந்த பாம்புகள் வந்து பாக்குறதுக்குள்ள இந்திரன் எடுத்துட்டு போயிடுறான். பாம்புகள்லாம் அடடா எப்படியும் அமிர்தம் தர்பையில சிந்திருக்கும்னு சொல்லி அழகா நாக்க வச்சு இப்படி இப்படி நக்கித்தான்.
தர்பையில கொண்டு நாக்க வச்சு நக்கினா என்ன ஆகும்? ரெண்டா பொழந்துடும். அதனால பாம்புக்கு நாக்கு ரத்த நாக்கு இருக்கு இல்லையா, எல்லாமே மகாபாரதம் ஆதி பர்வத்துல காண கிடைக்கக்கூடிய வைபவங்கள். அதான் பாம்போட நாக்கு மட்டும் அந்த ஒய் மாதிரி இருக்கு இல்லையா, கர்ப்ப புல்லு வெட்டி 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 இப்படி ஆயிடுத்து. அப்படி அம்மாவை விடுவிச்ச அந்த கருடன் இப்படிதான் கருடன் சுவாமிக்கு வாகனமா மாறுறார். அதான் கருட ஜனனம், கருடன் எப்படி வாகனமா ஆனார், பகவானுக்கு எப்படி குடியானார். இந்த வைபவம் எல்லாம் மகாபாரதம் ஆதி பர்வத்துல காண கிடைக்க. जय बोलो गरुड़ भगवान की जय। श्री गरुड़ दंडकः श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। नमः पन्नगनद्धाय वैकुण्ठवशवर्तिने श्रुतिसिन्धुसुधोत्पाद मन्दराय गरुत्मते। नमः पन्नगनद्धाय वैकुण्ठवशवर्तिने श्रुतिसिन्धुसुधोत्पाद मन्दराय गरुत्मते। गरुडमखिल वेद नीढादिरूढं द्विषत्पीडनोत्कण्ठि ताकुण्ठ वैकुण्ठ पीठिकृतस्कन्दमीडे स्वनीडागतिप्रीद रुद्रासुकीर्तिस्तनाभोग घाडोपगूढस्फुरत्कण्टकव्रात वेदव्यधायेपमान द्विजिह्वादिपाकल्प विस्पार्यमानस्फटावाटिकारत्नरोचिश्चठाराजिनीराजितं कान्तिकल्लोलिनीराजितम्। जय गरुड सुपर्ण दर्वीकराहार देवादिपाहार हानिन्दी वौकस्पति क्षिप्त दम्बोलिधरा किनाकल्प कल्पान्तवादोल कल्पोदयानल्प वीरायितोद्यच्चमत्कार दैत्यारि जैत्रध्वजारोह निर्धारि तोत्कर्ष संकर्षनात्मन् गरुत्मन् मरुत्पञ्चकाधीश सत्यादिमूर्ते न कश्चित् समस्ते नमस्ते पुनस्ते नमः। नम इदम् अजहत्स पर्याय पर्याय निर्यात पक्षानि लास्पाल नोद्वील पाठोदि वीची च पेटाह तागाध पाताल भांकार संक्रुद्ध नागेन्द्र पीड श्रीनिभाव भास्वन्न कश्रीन ये चंड तुंडाय नृत्यत भुजंग भ्रुवे वज्रिनेदं श्रयातुभ्यम् आध्यात्म विद्या विधेया विधेया भवद्धास्यम् आपाद एताद एताश्च मे। मणुरणुगत पक्षि वक्त्र स्फुरत्तारकस्तावकश्चित्र भानुप्रियाशेखरस्त्रायतां न स्त्री वर्गापवर्ग प्रसूतिः परव्योमधामन्वलद्वेषि दर्पज्वलध्वाल किल्य प्रतिज्ञावतीर्ण स्थिरां तत्त्वबुद्धि परां भक्तिधेनुम्। जगन्मूलखण्डे मुकुन्दे महानन्द दोग्ध्रीं दद्गीतमुधाकामहीनामहीनामहीनान्तक शतरिंशत् घनचरणो नरपरिपाटी नवीनागुम्बगणः विष्णोरथदण्डकोह्यं विघटयतु विपक्षवाहिनी व्यूहम्। शतरिंशत् घनचरणो नरपरिपाटी नवीनागुम्बगणः विष्णोरथदण्डकोह्यं विघटयतु विपक्षवाहिनी व्यूहम्। विचित्रसिद्धिदः सोह्यं वेङ्कटेशविपश्चिता गरुडध्वजतोषाय गीतो गरुडदण्डकः। विचित्रसिद्धिदः सोह्यं वेङ्कटेशविपश्चिता गरुडध्वजतोषाय गीतो गरुडदण्डकः। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते रामानुजाय नमः।
Thanks for watching. Prayers for all. Radhe Krishna.